சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன். இதுவரைக்கும் முதலமைச்சரா வென்ற பிறகு அவங்க பதவி ஏற்றுக்கும் போது எல்லாருமே வேஷ்டி செல்லங்க வந்தாங்க. ஆனா இதுதான் முதல் முறை திரு விஜய் அவர்கள் ஃபுல் சூட்ல வந்து முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனசேகர். இன்னைக்கு நம்ம அரசியல் அப்டேட்ஸ்ல பார்க்க போறது சி ஜோசப் விஜய் எனும் நான். இந்த வார்த்தையை கேட்கும் போதே எல்லாருடைய மனசுலையும் ஒரு அளப்பரிய சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. யாரெல்லாம் டிவிக்கு சப்போர்ட்டர்ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம விஜய் அண்ணா இல்லைன்னா வந்து மிஸ்டர் விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாருன்ற ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் முதலமைச்சரா வென்ற பிறகு அவங்க பதவி ஏற்றுக்கும் போது எல்லாருமே வேஷ்டி செல்லங்க வந்தாங்க. ஆனா இதுதான் முதல் முறை திரு விஜய் அவர்கள் ஃபுல் சூட்ல வந்து முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஃபுல் சூட்டுக்கு பின்னாடி ஏதாச்சும் மீனிங் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அறிவு கேட்ட வரைக்கும் இதை ஒரு ப்ரொஃபஷனல் கார்பரேட்டா இந்த சர்வீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த சர்வீசஸ் வந்து எந்த விதமான இடையூறுகளும் இல்லாம கன்வென்ஷனல் மெத்தட், அதாவது ரொம்ப பாரம்பரியமா இந்த ரெக்கமெண்டேஷன் இல்லைன்னா இன்ஃப்ளூயன்ஸு நெப்போட்டிசம் இதெல்லாம் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பண்ண போறேன் அப்படின்ற ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக நம்ம பார்க்கலாம். திரு விஜய் அவர்கள் சிஎம்மா பதவி ஏற்ற உடனே மக்களை பார்த்து ஒரு சின்ன அட்ரஸ் பண்ணும்போது ரொம்ப தெளிவா இதுக்கப்புறமா வில் நாட் பி எனி மல்டிபிள் பவர் சென்டர்ஸ், என்னுடைய ஆட்சியில ஒரே ஒரு பவர் சென்டர் தான், அதுவும் எனக்கு கீழே தான் அது இயங்கும் அப்படின்றத தெளிவுபடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான பாதுகாப்பு நிச்சயம் ஊர்ஜிதப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சரி நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒரு ஆட்டம் ஆடலாம் அப்படின்னு திரு விஜய் கூட இருக்கிறவங்க யாரா இருந்தாலுமே நினைச்சா கூட அதை எரேஸ் பண்ணிடுங்கன்ற ஒரு மெசேஜையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இது எல்லாம் பார்க்கும்போது திரு விஜய் அவர்கள் எதை இன்சிஸ்ட் பண்றாருன்னா, ஊழலற்ற ஆட்சி. அதையுமே ரொம்ப தெளிவா 2-3 வாட்டி இன்சிஸ்ட் பண்ணி உங்களுடைய விஜய் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையுமே தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருங்க. திரு விஜய் அவர்கள் சிஎம்மா பதவி ஏற்ற உடனே சைன் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயமே 200 யூனிட்ஸ் ஃப்ரீ. அதாவது 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு 20 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் 100 யூனிட் தாங்க ஃப்ரீ. ரெண்டாவது விஷயம் பெண்களுக்கான பாதுகாப்பு. அதாவது சிங்கப்பெண்ணை ஸ்கீம்ல 38 மாவட்டங்கள்லயும் இம்மிடியட்டா ஒவ்வொரு டீம் போடுறது. அடுத்த விஷயம் போதைப் பொருள் ஒழிப்பு. அதாவது 38 மாவட்டங்கள்லயுமே போலீஸ் துறையிலேயே போதைப் பொருள் ஒழிப்பு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டா ஃபுல் ஸ்விங்ல ஒர்க் பண்ணி இந்த போதைப் பொருளை ஒழிக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காரு. நேற்று நடந்த பதவி பிரமாணத்திலே பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காரு, ஒரு ஒயிட் பேப்பர். இது வரைக்கும் தமிழ்நாடுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சிருக்குது, இப்போ எந்த நிலைமையில இருக்குது, அதாவது T0 ஸ்கீல்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியோ இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடியோ எங்க இருந்து என்ன இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து சொல்லுவாங்க. அதை இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆஸ் யூஷுவல் வித்தவுட் எனி டவுட்ஸ் எதையுமே சேஞ்ச் பண்றதுக்கோ இல்லை புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றதுக்கோ கண்டிப்பா இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். ஸோ அதுவும் அவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் ஹாவ் பேஷன்ஸ் வித் மீ, நான் கண்டிப்பா இதுக்கு உண்டான மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம்.